ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலர் மை. அனைவருக்கும் வணக்கம். இது காலர் மிட் சேனலை பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை பாருங்க. ஆமாம், தேர்தல் பரபரப்பு வந்து நல்லா போயிட்டு இருக்கு, பரபரப்பாக இருக்கு. எல்லா தேர்தல் கட்சிகளும் பரபரப்பாக இருக்கோ இல்லையோ, இதில் வந்து உண்மையா பரபரப்பா, உண்மையா நாட்டு ஒரு மக்களுக்காக ஒரு செயல்பாடு திட்டமா ஆரம்பிச்சு, அது முதல் சுழின்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணி விடுறாரு சீமான் சார். வேற பேரு அடுத்த இதெல்லாம் 23 வந்து எலெக்ஷன் கரெக்டா ஒரு மந்த், அந்த 1 மாசம் கணக்கு பண்ணி 1 மாசத்துக்குள்ள தான் இருக்கு. இன்னும் ஏன்னா நாள் ஓடிடும் கடற்கடன்னு. 28 நாள் 29 நாள் தான் இருக்கு ஏறக்குறைய எலெக்ஷனுக்கு. ஆனா இன்னமும் பாத்தீங்கன்னா அந்த புதுமையா வந்த கட்சிகள் பிரச்சாரம் இன்னும் பிரச்சாரம் இல்லை, யாருனே அறிவிக்கவே செய்யல. ஆனா இதுக்கு மத்தியில ஏன் ஆளுங்கட்சியா இருந்த கூட திமுக கூட நோடி அறிவிக்கல தொகுதியில் யாரா நிக்க போறாங்கன்றத. ஏன்னா அந்த தொகுதி வாரியா யாருக்கு பணம் கொடுக்குறாங்களோ அவங்க நிறுத்த முடியும், யார் செலவு பண்றாங்களோ நிறுத்த முடியும். ஏற்கனவே டிவிக்கில வேற அடிச்சுட்டு இருக்கிறாங்க, பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது இவர் 230 தொகுதி 1 மாசத்துக்கு முன்னாடியே வேட்பாளர் அறிவிச்சுட்டு, சொல்லுங்க 1 மாசத்துக்கு முன்னாடியே வேட்பாளர் அறிவிச்சுட்டு, நீ வேணா சவாலுக்கு வாடனா ஒரு மனுஷன் வந்து இதுல நிக்கிறாரு. அவர் மேல 1000 விமர்சனம் வைங்க, 1000 பிரச்சனை பண்ணுங்க, ஆனா அவர் பேசுறது உண்மையா பொய்யான்னு உண்மையா சிந்திக்கிற மக்களுக்கு தெரியும். அதே மாதிரி எல்லாரும் தேர்தல் அறிக்கை விடுவாங்க, தலைவர் தேர்தல் புக்கை கொடுத்துருக்காங்க. அதாவது அறிக்கை இல்லைங்க, அவரு 15 வருஷமா என்னென்ன சொன்னாரோ அது எல்லாத்தையும் ஒரு புக்கா கொடுத்துட்டாரு. அதை படிச்சு பார்த்தால அவருன்னா நான் தமிழ் கட்சி என்ன சொல்றாங்க, நீ எனக்கு ஓட்டே போட வேணாம், என் புக்கை படிச்சு பாரு. ஆமா, அதை படிச்சு பார்த்துட்டு உன் தலைவன்கிட்ட போய் சொல்லு, அதை நிறைவேற்ற சொல்லு. இந்த மாதிரி யாராவது சொல்லி யோசிப்பாங்களா? அதாவது நல்லது நடந்தா போதும்னு ஒரு சிந்தனையோட ஒரு மனுஷங்க யோசிக்கிறாங்கன்னா உண்மையால என்டிகே ஏன் ஆரம்ப காலத்துல எங்களுக்குமே என்டிகே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு தெரியல உண்மைதான். இன்னைக்கு மற்ற கட்சிகள் புது கட்சிகள் கிளம்பி வரும்போது அதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது என்டிகே என்ன தெய்வம் மாதிரி இருக்கு ஒரு கட்சி, நமக்காக மக்களுக்காக மக்கள் பிரச்சனைக்காக போராட்டத்தை சொல்லிட்டு நினைச்சு பார்க்கும்போது உண்மையாலுமே நாம் தமிழர் கட்சி ஒரு ஏற்றுக்கொள்ள கட்டிய கட்சியாக தான் தெரியுது. அதே மாதிரி தேர்தல் அறிக்கையில நாங்கள் ஆட்சிக்கு வந்து அதை நடத்தோம் அப்படி கிடையாது. நாங்கள் ஆட்சி ஆரம்பிச்ச உடனே இதெல்லாம் வந்து வழக்கம், இப்படிதான் என் கட்சி ஆட்சி நடக்கும் அப்படின்னு சொல்லி போட்டாரு. அதாவது எப்படா செய்வீங்கன்னு கேள்வி கேட்டாங்கல்ல, நான் இப்படிதான் செய்வேன்றத வரைவு திட்டத்தோட ஒரு வீடியோ காட்சியா வெளியிட்டிருக்காரு. அதுக்கும் என்ன பண்றாங்க, அதை எப்படி செய்வேன் எங்க, அது ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கணும். எல்லாரும் என்ன சொல்றாங்க, புதுசா வரவங்க வாய்ப்பு கொடுன்றாங்க. இன்னைக்கு விஜய் சார் வந்து புதுசா வந்து தெரியுது, 15 வருஷமா ஒரு கட்சி புதுசா தான் வந்து நிக்குது. அந்த கட்சி வாய்ப்பே கொடுக்காம அவர் அப்படிதாங்க பேசுவார், அவர் இப்படிதாங்க பேசுவார், விமர்சிக்க தப்பா இல்லையா? நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு வாய்ப்புன்றதை ஒரு கொடுத்து பார்க்கணும். உதாரணத்துக்கு சச்சின் டெண்டுல்கருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா ஒரு பேட்மேன் 100 அடிக்க முடியும். அது மாதிரி ஒரு வாய்ப்பு தான் செயல்படுவாங்களா படம். அவர் என்ன சொல்றாரு, அறிக்கையில தெளிவா சொல்றாரு, எனக்கு ஓட்டு 5 வருஷம் இவங்களுக்கு போட்டேன், 4 வருஷம் இவங்களுக்கு போட்டேன், அவங்களுக்கு போட்டேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாரு. சரியா வரல, எந்த சிஎம் வேட்பாளர் கல்லால் அடிக்க சொல்றாங்க? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஏன்னா கல்லால கூட அடி. எல்லாருக்கும் சீமான் மேல ஹேட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. சீமான் எலெக்ஷன் தோற்றா அடிங்க கல்லால, அவரே கல்லால அடிங்கன்றாரு. அது ஒரு மனுஷன் ஒரு எப்படின்னா ஒரு உண்மையா ஒரு மனுஷன் கத்தி சோர்ந்து போயிட்டான்ற மாதிரி அந்த மாதிரி ஆயிட்டாரு. இதுக்கு மேலேயும் வந்து நம்ம வீழ்ச்சிக்கல அப்படின்னாக்கா நமக்கு ஆபத்துன்றதை தொடர்ந்து திராவிட கட்சி விரும்புறீங்க, திராவிட கட்சி போட்டு போங்க. புதுமை விரும்புறீங்களா? நிச்சயமா நாம் தமிழரை கன்சிடர் பண்றது இல்லை, கட்டாயமா நீங்க வந்து அதை ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கட்சி தான் இருக்கு. அதே மாதிரி அவர் கொடுத்துருக்க அறிக்கையில் என்னன்னா, தண்ணீர் இலவசம், கல்வி இலவசம், மருத்துவம் இலவசம் சொல்றாங்க. இதெல்லாம் இது 3மே வந்து தமிழ்நாட்டுல அத்தியாவசியம். இப்போ நான் 2 நாள் முன்னாடி நியூஸ் பார்த்தேன், சென்னையில வந்து 5 ரூபா ஒரு லிட்டருக்கு 5 ரூபா விலை ஏற்றுறாங்க தண்ணி. அதாவதுங்க உண்மையா தண்ணீர் வந்து எதுக்கான சொல்றாங்கன்னா, நிறைய ஊர்ல இந்த பிரேசில் ஒரு சில நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா நீர் பற்றாக்குறை ஆயிடுச்சு. இப்பவே நீர் பொருளாதாரத்தை வந்து இதுதான் அவர் பேசிட்டு இருக்காரு. நீர் பொருளாதாரத்தை யார் நீர் அதிகமா வச்சுருக்காங்க அவங்க தான் பெரியார் சொல்லி அவர் வந்து சும்மா போய் சொல்றாரு, புடா விடுறாரு. படத்துல எல்இடி போட்டு காட்டுறான் தலைவன். அதே படிக்கிறாங்க, மனுஷன் படிச்சுட்டு இருக்காரு. படிச்சு ஒரு விஷயத்துக்கு அவ இவ்வளவு ஒரு திட்டறிக்கை ரெடி பண்ணா அவர் எந்த அளவுக்கு லேர்ன் பண்ணிருக்கணும், எங்க வந்து இந்த இதெல்லாம் எடுத்துட்டு வந்துடணும். அந்த எக்ஸாம்பிளோட ஒரு மனுஷன் சொல்றாரு, உண்மையாலுமே நீர் பற்றாக்குறை கொஞ்சம் காலத்துல தமிழ்நாட்டில் ஏற்படும். அதே மாதிரி ஒரு சொல்றாங்க வீடியோ பார்த்துட்டு, இது ஏஐ வீடியோ, இது வேற ஃபேக்டரியில் எடுக்க வீடியோஸ் போட்டுட்டு காட்டுறாரு. டேய், அவரோட திட்டமே மேலை நாட்டுக்கு இணையா நம்ம நாடு வரணுங்கிறது அதான திட்டம். நான் சொன்னது சொன்னீங்களே, சிரிச்சிங்களா? அப்புறம் ஃபாரின்ல வந்து ட்ரோன் வச்சு மறுமைச்சிட்டு இருக்கான், அதை நம்ம நாட்டை கொண்டு வரணும்னு சொல்றாரு. அது வளர்ச்சிக்கான ஒரு இதுவா? அதுல வந்து உங்களுக்கு இலவசத்து தரேன், பொங்கலுக்கு கரும்பு தரேன், தீபாவளிக்கு வெடி தரேன், இல்லைங்க ஒண்ணு கேட்கிறேன், தாலிக்கு தங்கம் தரேன்னு சொல்லி எங்க 2000 ரூபாய் காசு தர முடிஞ்சது மக்களை சாத்தியம் நம்ப முடியுது. அதான் 1000 ரூபாய் உரிமை தகவல் தர முடிஞ்சது சாத்தியம் நம்ப முடியுது. வருஷம் பாத்தீங்கன்னா வந்து யாருக்கு வந்து இந்த ஓய்வூதிய திட்டங்கள் பேரில் தள்ளுபடி பண்ண சொன்னா, அதாவது இலவசங்கள் சொன்னா நம்ப முடியுது. ஆனா ஒரு ஃபோக்கஸோட ஃபியூச்சரை பத்தி ஒரு மனுஷன் பேசுறாரு, அதை மட்டும் நம்ப மாட்டாங்க. ஏன்னா சாத்தியமான விஷயங்கள நல்லவங்களும் கெட்டவங்களுங்க ஒரு விஷயம் சாத்தியமா ஆகக்கூடிய விஷயங்கள ஒரு மேல்கோள் காட்டி ஒரு செல்லுறாரு அப்படின்னாக்கா அதை கொடுத்து பார்த்தா தான் தெரியும். ஆமா, இப்போ நீங்க ஒரு பொம்மை செய்வீங்கன்னு தெரியுங்க, உங்க கையில கொடுத்து களிமண்ணை கொடுத்தா பொம்மை ஆக்குவீங்க. களிமண்ணே கொடுத்தா பொம்மை செய்யறானா எதுல செய்வீங்க? வாயால தான் செய்ய முடியும். அதனால வாயில வட சொல்ற கட்சிகள் நிறைய இருக்கு.
நீங்க திராவிட கட்சிகள் மாற்றுன்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா சீமான் சார் தான் மாற்றாவே எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி ஒரு வேட்பாளருமே தனியா பேசுறாங்க. ஒரு வேட்பாளரும் எப்படி பேசுறாங்க, அவங்க வீட்டுல போயிட்டு கரெக்டா பேசி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு, காசு வாங்குறீங்களா வாங்கிங்க. இப்பவே போராட்டத்தில் இறங்கி போராடுறாங்க. ஒரு பஸ் நிக்கல, அந்த பஸ்ஸுக்கு நாங்க ஆட்சிக்கு வரணும், இப்பவே எடுத்து காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி போராடுறாங்க. இவங்க தலைமைக்கு வேணுமா? என்னன்னா இன்னொரு திட்டம் சொல்றாரு என்னன்னா, தமிழ்நாட்டுக்கு 5 தலைநகரங்கள். இதுக்குதான் ஒருத்தர் சொல்லியிருந்தாரு. ஒரு சில நான் என்ன சொல்றேன்னா, எல்லாரும் சென்னையிலேயே முட்டி நிக்கிறதுக்கு பதிலா அங்க பிரிச்சு கொடுத்தோம்னா அங்க இருக்கவனும் அங்க வந்து நிற்பான். அங்க ஒரு சுற்றி இருக்க மாநிலத்துக்கு ஒரு வளர்ச்சி திட்டமா இருக்கும். அதுங்க அது முழுக்க வரவேற்கக்கூடிய விஷயம், இன்னும் சாத்தியமான விஷயமும் கூட. ஏன் முடியாது அதான் நான் கேட்கறேன். ஏன் முடியாத விஷயம் கிடையாது. இதை போய் என்ன கேட்டாங்க, எப்படி 5 தலைமுறைகள் 5 தலைமைச் செயலர் தான் சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. எப்படி சாத்தியம் இல்லைன்னு அதெல்லாம் பண்பாட்டு ரீதியா, கலைக்கு ரீதியா, அப்போ பொருளாதார ரீதியா தனித்தனியா பிரிச்சுட்டாங்கன்னா என்ன ஆகுது? அந்தந்த மாவட்டமும் அந்தந்த இதுவுமே நல்ல டெவலப் ஆகும். சென்னை மட்டும் தான் அப்படி எப்படின்னா, ஒரு 100 வயல் இருக்குன்னா ஒரு வயலில் மட்டும் உரம் போட்டு வளர்த்தா எப்படி சென்னை மட்டும் அந்த மாதிரி வளமா செழிப்பா வந்துட்டு இருக்கு. அப்போ மற்ற நாடுகளுக்கு மற்ற டிஸ்ட்ரிக்ட்லையும் கான்சன்ட்ரேஷன் பண்ணும்போது அந்த டிஸ்ட்ரிக்ட் வளர்ச்சியும் நாட்டோட வளர்ச்சி தான் உங்களுக்கு இதாகுது. இதுதான் சொல்றாங்க. அதாவது எல்லா என்னன்னா, தமிழ்நாடு ஃபுல்லா இருக்க மாநிலங்கள்ல காய்கறிகள் ஏற்றி சென்னை கோயம்பேட்டில் போய் விற்கிறாங்க. அங்கே போகுது மக்கள், அங்கே அதிகமாக இருக்கிறதுல அங்கே பெரும்பாலுமா அங்கே போகுது. இப்போ அவர் சொல்ற மாதிரி 5 மாவட்டம் பிரிச்சு மக்கள் வந்துட்டாங்கன்னா, கோயம்புத்தூர்ல இருக்கும் பக்கத்துல கிராமத்துலேருந்து சொன்னா அங்கேயே விற்றுப்பாங்க. ஆமா, அங்கே அவங்க டிரான்ஸ்போர்ட் செலவு கொஞ்சம் கம்மியாகும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொன்னாருங்க. அதாவது இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த செருப்பு, இந்த துணி இதெல்லாம் பாத்தீங்கன்னா கண்ணாடி போட்டியில இருக்கு. ஆனா காய்கறி எங்க கிடக்கு? தரை விதியில கிடக்கு அப்படின்ற விஷயம் சொல்றாரு. அதெல்லாம் உண்மையா பொய்யா? உண்மையா காய்கறிகளை கொண்டு போயிட்டு மார்க்கெட்டு போயோ அவர் என்ன சொல்றாரு, திட்டத்தை தலைகீழ மாத்துவோம், காய்கறிகள்லாம் குளிரூட்டப்பட்ட இடத்துல இருக்கட்டும், செருப்பை எங்க இருக்கணுமோ அங்க இருக்கட்டும் அப்படின்றாரு. ஒரு ஃபோக்கஸ் எப்படி வித்தியாசமா இருக்கு பாத்தீங்களா? இதை தான் நம்ம ஒரு மாற்று அரசியலா எதிர்பார்க்கிறோம். அப்போ இவ்வளவு ஒரு மாற்று சிந்தனை உள்ள ஆளை விமர்சனம் பண்ணுங்க. எல்லாருக்கும் விமர்சனம் தேவைதான். அவங்க என்ன சொல்றாங்கன்றத கொஞ்சம் காது கொடுத்து வாங்கிட்டா விமர்சனம் பண்ணணும். அதை பண்ணாம அவங்க பர்சனல் லைஃப் எடுத்து விமர்சனம் பண்றது அதெல்லாம் தேவையில்லாத ஒண்ணு. அதே மாதிரி சீமான் சார் ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. எப்படின்னா, இந்த நெறியாளர் ஒரு கொஸ்டின் கேட்கிறாரு. அது அவங்க கட்சி சேர்ந்த ஆள்கிட்ட கேட்கறாங்க, ஜெர்சி மாடு தான் அதிகம் பால் கறக்கும், நாட்டு மாடு பால் உண்மைதான், நாட்டு மாடு 2 லிட்டர் 3 லிட்டர் கறக்க முடியும். ஆனா அது சத்தான பால். ஜெர்சி மாடுன்றது பாலுக்காக உருவாக்கப்பட்ட மாடு, ஜெனடிக் ரீதியாக மாடிஃபை பண்ணது. இப்போ என்ன கேட்குறோம்னா, இப்போ அவர் திட்டங்களை சாத்தியப்படுறதுக்கான வழி சொல்றாரு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நாட்டு மாட்டு பண்ணையில அதிகமாகிக்கணும்ன்றாரு. இப்போ ஒரு மாடு 2 லிட்டர் பால் கறக்குது, நீ 30 மாடு வச்சுக்க, அவ்வளவுதான். 10 ஜெர்சி ஏன் அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு. இப்போ மாடு இருந்தா மாடுல கழிவு இருக்கு. அப்ப அந்த கழிவை வச்சு அவர் என்ன பண்ணுவாரு, அவர் ஃபோக்கஸ் பண்ணுவார். கழிவை வச்சு அதுல இருந்து மீதன் கேஸ் நான் எடுத்து நான் காசுக்கு தான் விப் பண்றேன் ஒரு மனுஷன். அது நாங்க நோட் பண்ணணும். நீங்க இப்போ முன்னெல்லாம் எங்க வீட்டுலலாம் என்னன்னா, ஊருக்குலாம் கிராமத்துக்கு போனோம்னா பல்லு வளர்க்க இந்த சாணி ராட்டி எரிஞ்சு போனது இருக்கும்ல. ஆமா, ராட்டி சாம்பல் அதைத்தான் நாங்க பல்லு வளர்க்கோம். இதையே மாத்தலாம் ஏங்க. அப்போ உள்ளவங்களுக்கு அந்த வாயில இந்த கேன்சர் பிரச்சனையோட இல்லை. அப்போ உள்ள வளர்க்குறவங்களுக்கு ஏன்னா அந்த சாணத்துல எல்லாமே கிடைச்சிடும், எரிஞ்சு சாம்பல் எடுத்து அதில் தான் பல்லு பல்லு ஆரோக்கியம் வந்துச்சு. சொந்த பல்லு கூட பார்க்க முடியல. இன்னைக்கு பேஸ்ட் பிரஷ்ன்னு சொல்லிட்டு வச்சு விளக்கிட்டு இருக்கோம். ஆனா இருந்தாலும் பல் ஈறு சம்பந்தமான பிரச்சனைகள் வந்துட்டு தான் இருக்கு. அப்ப ஒரு மனுஷன் சொல்ற ஃபோக்கஸ் அந்த கழிவுகளையும் யூஸ் பண்ணிப்போன்றாரு, கழிவுகளை ராட்டி ஆக்கி அதை எக்ஸ்போர்ட் பண்ணுவோன்றாரு. அதாவது மாற்று ரீதியாக என்னென்ன விஷயங்கள் கிடைக்குதோ, உதாரணத்துக்கு 2-3 மாட்டு ஒரு மாட்டை பண்ண வைக்கிற இடத்துல 4 மாட்டை பண்ண வச்சா நிறைய பேர் வேலை கிடைக்க போகுது. ஆமா, உண்மை தானே? அது எப்படின்னா, மாடு மேய்க்கிறதுனா சாதாரண நினைச்சிட்டு இருக்காங்க. ஹைடெக்கா மாடு மேய்க்க சொல்லல, ஹைடெக்கா பார்த்து சொல்றாங்க, சூப்பர்வைசிங் பண்ண சொல்றாங்க. சொல்லுங்க, அதை புரிஞ்சுக்க தெரியல இவங்களுக்கு. இதால எல்லாருக்கும் மரியாதை கிடைக்குமா கிடைக்காதா? அது நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அதே மாதிரி நோய் இல்லாம வாழ்ந்தது பெரிய விஷயம். அப்ப நீங்க நம்ம இயற்கை சார்ந்த எல்லாம் போயிட்டோம் அப்படின்னாக்கா நோய்களுக்கான வேல்யூ குறைஞ்சிட்டு, நோய்க்கான வாய்ப்புகள் குறைஞ்சிட்டு. நல்லா நீங்க யோசிச்சு பாருங்க, தமிழ் இந்த விவசாயம் மக்கள் பிரச்சனைக்கு குரல் கொடுக்குதுலாம், இதை பத்தி இந்த மாதிரி அதிகமா பேசுறது யாரும் நாம் தமிழ் மட்டும் தான் பேசுது. வேற யாரும் பேசுது. ஏன்னா வேற யாரும் எல்லாருமே மக்கள் ஒரு ஓட்டு பேங்கா தான் பாக்குறாங்க. நாம் தமிழ் கட்சி ஓட்டு பேங்கா பார்க்கல, அவன் கூட ஒரு சக நண்பனா பாக்குது. உனக்கு பிரச்சனை நான் கேட்பா அப்படிங்கிற மாதிரி. ஆனா இவர் நாம் தமிழ் மேல என்ன ஒரே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, விஜய் விமர்சிக்கிறாங்க. அவர் எதிர்கட்சிக்கு விமர்சிக்க செய்வாங்க. அப்ப விஜய்ன்றவர் ஒரு ஆள ஒரு கொள்கை இல்லாம வந்திருக்காரு. அப்ப அதை விமர்சிக்க ஏன்னா ஒரு நீ எனக்கு எதிரியா வந்துட்ட அப்படின்னாக்கா உன்னை எதிரியே நினைக்கல, ஆனா உன்னை விமர்சிச்சுதான் ஆகணும். ஆமா, நீ ஒரு கட்சியா இருக்க, அப்ப உன்னை விமர்சிச்சுதான் நாங்க நீ என்ன செய்யலன்ற சுட்டி காட்ட முடியும். ஏன்னா அதை தவறா நினைக்கிறேன். அரசியல் ஆமா, அரசியல் என்னை விட நீ என்ன பெஸ்டா பண்ற, உன்னை விட நான் என்ன பெஸ்டா பண்றேன், இதுதான் நடக்கணும். கட்டாயமா நடக்கலாம் செய்யும். அப்ப நீ விமர்சனம் பண்ண விட சொல்ற தப்பு இல்ல, தப்பு. அதான் சொல்றாரு. ஒருத்தர் விஜய் கொடுக்குற அரசியல் நான் பெண்களுக்கு இலவச வேட்டி செலவு இதெல்லாம் கொடுப்பேன்னு சொல்லி ஒருத்தர் சொல்றாருன்னா, இங்க ஒருத்தர் சொல்றான் நான் அதெல்லாம் கொடுக்க மாட்டேன்டா, உனக்கு நல்ல வேலைக்கு ஏற்ற சம்பளம் கொடுக்கணும்னு சொல்றான். இப்போ நீ எங்கே போவ? நல்ல வேலைக்கு ஏற்ற சம்பளம் கிடைச்சிட்டா நீ ஆட்டோமேட்டிக்காக வேட்டி சேலை பவுன் எல்லாம் நீயே வாங்கிப்ப.
அதாங்க நான் எனக்கு தேவையான நான் வாங்கிக்கிறேன், எனக்கு தேவையான வளங்களை மட்டும் நீ கொடுத்தா போதும் நான் சொல்றேன்னு சொல்லிட்டு ஒரு மனுஷன் நிற்கும் போது அப்ப அதுதானே மாற்று சிந்தனையா தெரியுது. இதை ஏன் வந்து மக்கள் அதுங்க ஒரு 15 வருஷமா ஒருத்தர் பேசிட்டு தான் இருக்காரு, நம்ம கேட்டுட்டு தான் இருக்கோம், புரிதல் இல்லாம இருக்கும். இப்ப இன்னொருத்தவங்க வந்ததால தான் புரிதல் நிறைய பேர் ஏற்பட்டிருக்கு. உண்மையாலுமே இதுக்கு ஒரு காரணம் யாரும் விஜய் சார் நன்றி சொல்றேன். ஏன்னா இப்போ சீமான் இடையில பிரஸ் மீட்டில் சொல்லியிருந்தாரு, என்னோட பள்ளி குழந்தைகள் மாணவர்களே ஒருத்தன் தொட்டானா அந்த பொண்ணை இறந்தது புதைக்கிறதுக்குள்ள இவனை போச்சுட்டு தான் நான் அவனை பறிக்க விடுவேன் அப்படின்னு பேசுறாரு. அது நியாயமா இல்லையா? நீ தொட்டுட்டான்னு தெரிஞ்சா ஏன் உண்மையாலுமேங்க தண்டனைகள் சட்டங்கள் கடுமையானுச்சுன்னா இந்த மாதிரி குற்றம் கட்டாயமா குறையும். கடந்த 15 ஆண்டுகளாக பள்ளி குழந்தைகள் ரீசெண்டாக ஒரு ஊரில் பாத்ரூம் வெளில போனதுக்காக ஒரு பொண்ணை கூப்பிட்டு போயிட்டு கொடுமை நடந்ததுல, இந்த மாதிரி ரீசெண்டாக 15 நாளில் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாத பெண் கொடுமைகள் நடந்து கொண்டே இருக்குது. இதை அனைத்துமே திமுக கை கட்டி வேடிக்கை பார்த்து. அதாவதுங்க அவங்கள பிடிக்கிறாங்க, தண்டனை கொடுக்குறாங்க, அவங்களுக்கு என்ன அலட்சியம்னா என்ன பிடிச்சி மிஞ்சி போனா 2 வருஷம் 3 வருஷம் ஜெயில 10 வருஷம் இதுக்காக தண்டனை கொடுக்கும். இப்போ இதுக்கு வந்து சட்டம் எப்படி போடணும்னா, சீமான் சொன்னார் சட்டம் நாளைக்கு அந்த மாதிரி சீமான் சொல்லி அதை போய் நடத்திட்டாருன்னா நாளைக்கு ஒருத்தவன் தொடவே பயப்படுவான். கையை வச்சா நம்மள கொண்டு வான்ற பயம் வந்துச்சுன்னா கை வைக்க மாட்டான். அதே மாதிரி கை வைக்கணும் அவன் சாவர துணிஞ்சு கை வைப்பான அர்த்தம். அப்ப 4 பேரை கொண்டானா அதாவது எல்லாருமே கொல்ற தப்பு தாங்க. ஆனா ஒரு அப்பாவி உயிரினங்கள், அது எப்படி சொல்றது, அப்பாவி பெண்களையோ துன்புறுத்துறதே எவ்வளவு பேருக்கு குற்றம். அப்ப அந்த குற்றச்செயலுக்கு ஆளாடுறவன் நாட்டுல இருந்து என்ன லாபம்? கரெக்டா இல்லையா? அப்ப அவனை இருக்க விடாம ஆக்குற நல்ல விஷயம் தானே. இந்த சட்டங்களை ஏற்றலாமே, இதுல எப்படி சாத்தியம் இல்லைன்னு நீங்க சொல்ல முடியும். சில பேர் சொல்றாங்க இதெல்லாம் சாத்தியத்துக்கு வராது இப்படிதான் எல்லாம் பேசுவாங்க. அது இவர் சொல்லிட்டாரு அறிக்கையில, அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. இப்ப சொல்லும் போது நல்லா இருக்குங்க, அது நிறைவேற்றினா தானே. நீங்க எத்தனை தடவை சீமான் அவர்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்து அவர் நிறைவேற்றதை நீங்க பாத்தீங்க. அதே மாதிரி இன்னொரு திட்டம் நல்ல அறிக்கையில் கொடுத்துருக்கு. என்னன்னா தொழிற்சாலைகள் அதிகப்படுத்துவாங்க. ஐடி எல்லாம் ஒதுக்கி தள்ளிட்டு தொழிற்சாலைன்னா வாழை மரத்துல இருந்து நாங்கள் வந்து வாழைப்பட்டு நார் எடுப்போம், துணி எல்லாம் தைப்போம், வாழை மரத்து கட்டை இருந்து வாழைப்பழ சீப் அதுல நிறைய. அது ஒரு விவசாய சார்ந்த ப்ராடக்ட்லயும் ஒவ்வொரு விதமான, அது ஒரு ப்ராடக்ட்ல 10 விதமான பொருட்கள் செய்யலான்றத ஃபோக்கஸ் வச்சு. அது உதாரணத்துக்கு தான் நெகிழியை வந்து அது பிளாஸ்டிக் பேக்ஸ் இருக்கு, அதை ஒழிச்சிட்டு வாழை மர தட்டு கொண்டு வருவேன், பாக்கு மர தட்டு கொண்டு வருவேன், பனை மர தட்டு கொண்டு வருவேன், இந்த மாதிரி ஃபோக்கஸ் இருக்குல்ல. இது நீங்க இது நிச்சயமா இது நாட்டுக்கு தேவையான ஒன்றா இல்லையா? நல்ல விஷயம். பிளாஸ்டிக்ல எவ்வளவு அழிவு ஏற்படுது. அப்ப ஸ்டெப்பா அவர் என்ன சொல்றாரு, எல்லாத்தையும் ஒழிச்சிருவாங்க. ஊசி என்னென்ன பிளாஸ்டிக் இருக்குன்னு கேட்டா ஊசி அன்றா அந்த மாட்டு கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஊசிக்கு பிளாஸ்டிக் இருக்கும். ரத்த பாக்கெட் இருக்கு பாருங்க, பிளட் பாக்கெட், அது பாக்கெட் வந்து ஏன்னா அதுக்கு வேற மாட்டு கண்டுபிடிக்கல, அதனால அது பிளாஸ்டிக்ல இருக்கும். அதை கூட ரீசைக்ளிங் பண்றதுக்கு உடனே நாங்கள் எடுத்துட்டு போயிடுவோம், நாங்கள் குப்பை தங்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு. இந்த ஃபோக்கஸ் தாங்க ஒன்று. அதாவது நாட்டு வளர்ச்சின்றது எதில் இருக்குன்னு கேட்டீங்கன்னாக்கா சுத்தமான இயற்கையான இடத்துல தான் இருக்கு. இயற்கை அவர் எதுவுமே சொல்லுங்க, நான் இயற்கையை பாதுகாப்பேன், ஆமா இயற்கை என்ன பாதுகாப்போம், இதுதான் அவங்க திட்டம். என்ன இப்போ ஆடுகளுக்கு மாடுகளுக்கு மலைகளுக்கு தண்ணீருக்கு காடுகளுக்கு மாடு போட்ட மனுஷன் என்ன சொல்றாரு, மரத்துக்கு ஓட்டு இருக்கா அப்படின்னு அவரே அவர் மேல இருக்கிற அதாவது தன்னை பைத்தியம் நினைச்சுக்கிறாங்கன்னு அவரே சொல்றாரு. வேற ஒன்றும் இல்லை. மரத்துக்கு ஓட்டு இருக்கா, டே மரத்துக்கிட்ட ஓட்டு இல்லடா, மரத்துக்கிட்ட என்னோட உயிர் இருக்குடா. ஏன்னா ஆக்சிஜன் மரத்துல இருந்தா வருது, நம்மளுக்கு கடல்ல இருந்தா நம்மளுக்கு ஆக்சிஜன் வருது. இதெல்லாம் புரியாத தற்கூரி கூட்டம் விமர்சனம் வைக்கிறது பரவாயில்ல. ஆனா கருத்தியெல்லாம் கேட்டா கருத்தியெல்லாம் கிடையாது, தனிப்பட்ட ஒரு மனிதன் விமர்சனம் அவர் மேல வைக்கப்படுது. அதாவதுங்க அதான் ஒரே ஒரு விஷயம் சொல்றோம், இந்த எலெக்ஷனை நிச்சயமா பார்த்து பயன்படுத்துங்கன்றதா எங்களுடைய. ஏன்னா எங்களுக்குமே என்ன ஆசை கேட்டீங்கன்னா வச்சுக்கோங்க, யாராவது ஒரு புது மாற்றம் வந்துடாதா, மாற்று சிந்தனைகள் அமைஞ்சிடாதா அப்படின்னு தான் உண்மையிலேயே விஜய் சார் மாற்றப்பா தான் நாங்கள் எதிர்பார்த்தோம். நிச்சயமா ஒரு திட்டங்கள் இன்னமும் தப்பு போலங்க, இனிமேல் திட்டங்கள் நல்லா சொன்னாங்கன்னா அவருக்கு நம்ம புது மக்கள்லாம் ஆதரிக்கலாம். ஆனா ஒரு 15 வருஷமா ஒருத்தர் போராடிட்டு இருக்காரு. நீங்க அப்ப யாரை நீங்க ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ணுவீங்கன்றத மக்கள் தான் முடிவு பண்ணுவோம், நம்ம கையில் எதுவும் இல்லை. அதே மாதிரி அவர் அறிக்கையில வந்து முழுக்க போதையை நாங்கள் ஒழிப்போம், சாராயத்தை ஒழிப்போம் சொல்றாரு. அதுக்கு மாற்று என்ன? அது உடனே வந்து சாராயத்தை ஒழிக்க முடியாது. அதை வந்து கொஞ்சம் படிப்படியாக தான் ஒழிக்க முடியும். அதுக்கு என்ன சொல்றாரு, அவர் என்ன பணங்கள்ல கொண்டு வருவேன், பணங்கள்ல ஒரு அளவு தான் குடிக்கலாம், அதுக்கு மேல மனிதனா குடிக்கவே முடியாது, ஏன்னா அது உடம்புக்கு கெடுதலா போயிடும். அப்ப அது அளவோட தான் பருக முடியும், அது ஒரு பெஸ்ட். பணங்கள் தீண்டு பேசினா தென்னங்கல்ல குடி. பொதுவாகவே இந்த கல்லு இந்த கலாச்சாரங்கள் போதைப் பொருள்ன்றது ஏன்னா இது வரைக்கும் அது கேளுங்க, இது வரைக்கும் வந்து எந்த ஒரு கட்சியுமே சாராயத்தை முற்றிலும் ஒழிப்பா அப்படின்னு சொல்லவே இல்லை. அவர்தான் சொல்றாரு ஜீரோ வாக்கிறாங்க. என்ன சொல்றாரு, ஆமா உண்மைதான், எல்லா போதைப் பொருள் பழக்கங்களும் கெட்டதுதான், அதை படிப்படியாக தான் குறைக்க முடியும். ஏன்னா இன்ன வரைக்கும் குடிக்க வச்சுட்டானுங்க, திராவிட கட்சிகள் குடிக்க வச்சிருச்சு, அதை படிப்படியாக தான் குறைக்க முடியும்னா உனக்கு இது மாற்றா, அவனுக்கு குடிச்சா அவனு வெளியில் இருப்பான், அப்போ அவனுக்கு மாற்று ஒன்று கொடு, இது அதுக்கு போல இதை குடுறா கொஞ்ச நாள் குடிச்சுட்டே வா, அப்போ ஒன்று வந்து போதை மறுவாழ்வு மையத்தில் சேர்த்துருவான். புரியல அவனுக்கு, அங்கேருந்து அடிப்படையை கொஞ்சம் போதே அவனோட மனைவில மாற்றிடலாம், அப்போ முழுவதுமே ஒழிச்சிடலாம். அதுதான் சரியான திட்டமா இருக்கும். அதாவதுங்க ஒரு காலத்துல என்ன பண்ணாங்க, டிஎம்கே காட்சி ஏடிஎம் காட்சி எப்படின்னு கேட்டீங்கன்னா தாரத்தை காய்ச்சுவாங்க,
நம்மளாம் சின்ன பிள்ளைங்க பார்த்தோம்ல, சாராயத்தை காய்ச்சி சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது அரசுடைமையாக்கப்பட்டு என்ன பண்ணாங்க, சாராயத்தை இவங்களே செஞ்சு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. கவர்மெண்ட் செய்ய அப்ப கவர்மெண்டோட ஃபோக்கஸ் என்னன்னாக்கா, குடிக்கிற மக்கள் அதிகமாகிட்டு அதை வழியை வருமானம் ஈட்டலான்றதா கான்செப்டா இருக்கு. வருமானம் ஈட்டுறதுக்கு பல வழிகள் இருக்குன்றதா சீமான் சார் சொல்றாரு. சொல்ற விஷயம் என்னன்னா ஃபோக்கஸ் அதுதான். சீமான் முழுவதும் ஒழிக்க முடியாது, உண்மைதான். ஏன்னா வந்து குடிச்சு எல்லாம் பழகி அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்ப அதை படிப்படியா தான் குறைக்க முடியும், மாற்ற முடியுன்றாரு. அதே மாதிரி அவர் கேட்கிற கொஸ்டின் எல்லாருமே அந்த மாதிரி கூட எந்த கட்சியுமே சொல்ல மாட்டேங்குது. சொல்றதுக்கான திராணி கிடையாது, தில்லு கிடையாதுங்க. நாங்க வந்து பூர்ண மதுவிலக்கை கொண்டு வருவோம் எங்கள் ஆட்சி வந்தா அப்படிங்கிற மாதிரி எல்லாம். அதாவது நிக்கிற ஒரு கேண்டிடேட்டும் அவங்களோட ஃபோக்கஸ் என்ன, மக்களுக்கு அது மக்கள் விஷயமாவே பேசுறாங்க எல்லாருமே. ஆனா இந்த மாதிரி யாருமே ஃபோக்கஸ் பண்ணி பேசலன்றதாலதான் இன்னைக்கு நாங்க நாகம் தமிழை பத்தி பேசுறதுக்கு வந்திருக்கோம். உண்மையா போய் மற்ற கட்சிகளை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இவங்க வந்து எங்களுக்கு உயர்வா தெரியுறாங்கன்றதுக்காக பேசுறோம். இது ஓட்டு வந்து நாங்க வந்து இவங்களுக்கு கூட அவங்களுக்கு கேட்கல. ஆனா நீங்க சிந்திச்சு பாட்டு ஓட்டு, அதான் மக்கள் பாக்குற நீங்க சரியான அரசியல் எது அப்படின்னு சொல்லி நீங்க முதல்ல தேர்ந்தெடுங்க, நிறைய பேசுங்க, நிறைய வீடியோ பாருங்க. அதுதான் சரியான வளர்ச்சி கொண்டு போகும். நீங்க எங்க பேச்சும் கேட்க வேணாங்க, உண்மையா அந்த திட்ட அறிக்கை இருக்குல்ல, அதை படிக்கலாம், படிச்சு பாருங்க. ஒருத்தவங்க ஓட்டு கேட்க வீடு விட அவங்க வீடு தேடி வருவாங்க. அப்ப அவங்ககிட்ட கேளுங்க, நாங்க வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேளுங்க, அவங்க கொடுப்பாங்க. அதை படிச்சு பாருங்க, உங்களுக்கு தெரியும். இதுதான் உங்களுக்கு வாழ்க்கை கரெக்டா இருக்கும், இப்போ உங்களுக்கு வாங்க செலுத்தலாம். உங்களுக்கு தோன்றவங்க நீங்க வாங்க செலுத்துங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சப்போர்ட் பண்ணுங்க. யாராச்சும் பேசணும் சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க, பேசலாம். ஆமா, தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.